கல்லாணை அண்ணன் மேல ஒரு அவதூறு புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க மேல சமூக வலைதளங்கள்ல கொடுத்துருக்குறாங்க. அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வந்து வழங்கப்பட மாட்டாது. கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதனால கோபமடைந்த அவங்க வந்து எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயன்மன் கல்லாணை மேல வந்து போலியான ஒரு அடிப்படை ஆதாரம் அற்ற ஒரு பொய்யான அவதூறை தொடர்ந்து வந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க. நேற்று வந்து அதை அதிகமாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க மேல நாங்க வந்து எங்க மாவட்டத்தோட சார்பில் வந்துட்டு 4 பேர் வந்துட்டு நாங்க வந்து அவங்க மேல வந்து வழக்கு எடுக்க சொல்லி கேட்க வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்கீங்க உங்க மனுவுல? எங்க மனுவுல வந்து சார் அதான் சார் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அவங்க மேல ஒரு மோசடி புகார் வந்து இருக்குது. இங்க வந்து கட்சியில வந்து கட்சியா மக்கள் இயக்கத்துல இருந்து கட்சியா மாறின பிறகு யாரெல்லாம் கட்சிக்காக உழைத்தாங்களோ அவங்களோட டிக்னிட்டி அவங்களோட எல்லாமே பார்ப்பாங்க இல்லைங்களா. நீங்க வந்து சரியான நபரா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போஸ்டிங் போடுவாங்க. அப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி வேலை பார்த்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு தெரியும். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சாமானிய மக்கள் தான், யாரும் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்களாம் கிடையாது. ஆனா இவங்க வந்து அவரை போஸ்டிங் போடலைங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரோட பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியல சார். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸார்கிட்ட நாங்க மனு கொடுத்துருக்கோம். அவரையே நேரடியாக புகார் கொடுக்காம நீங்க கொடுத்துருக்கீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது மாவட்ட செயலாளர் மேல, ஏன் அவர் இன்னைக்கு புகார் கொடுக்காம அவருக்காக நாங்க கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்க வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் எங்க மாவட்ட செயலாளர் மீது ரொம்ப அவதூறா வந்து தொடர்ந்து இந்த புகார் வந்துட்டு தான் இருந்துச்சு. எங்க அண்ணன் கூட அப்போ லேடிஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாங்கள் அப்போவே நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்த மாவட்ட காவல் அலுவலகத்தில் வந்து இப்போ மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இதை விசாரிச்சு சொல்லணும் சார். எங்கள் மாவட்ட செயலாளர் மீது எந்த இதுவும் இல்லை. அவர் வந்து டிஎம்கே அமைச்சர்கிட்ட பணம் வாங்குறாரு, எல்லாத்துக்கும் போஸ்டிங் பணம் வாங்குறாரு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை சார். அவங்க நீங்க எந்த வாங்கியிருக்கலாம் சார். நீங்க வாங்கினதை எங்க மேல எந்த வார்டு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அவதூறா பேசுறாரு, அவங்க வந்து உருவ கேலி பண்றான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஆள் பேசுங்க. நாங்கள் 11 மணி வரைக்கும் எங்கள் கட்சி ஆஃபீஸில் வேலை, நாங்கள் எஸ்ஐஆர் வேலை இப்போ பார்த்தோம் ரீசெண்டாக. 11 மணி வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு தான் போகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியாதா சார்? நாங்கள் லேடிஸ் தான் பொதுவாக அங்கே ஆஃபீஸ்லேருந்து வேலையை பார்த்தோம் சார். எங்களுக்கு தெரியாதா சார் எங்கள் மாவட்ட செயலாளர் எப்படி பேசுவாங்க, நாங்கள் எப்படி வருவோம், இவ்வளோ பெண்கள் எப்படி வருவாங்க அப்படி அவதூறா பேசினா? ஏன் இப்படி அவங்க யார் சொல்லி இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார். இல்லை இவர் போஸ்டிங்லாம் பணம் வாங்கினாருன்னா வரிசையாக அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க என்ன பேசவும் தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசி அவர் மேலே அவதூறு பரப்பணும் அப்படின்றத அவங்களோட திட்டம். இப்போ நமக்கு என்னதான் பண்ணணும்? எங்க மாவட்ட செயலாளர் மேல போட்டதை அவங்க வாபஸ் படம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பின்னாடி இன்னொருத்தர் படம் வச்சு அவர் இன்பராஜன் ஒருத்தர், அவர் வந்து மக்கள் இயக்கத்துல முன்னாடி இருந்தவர். அவர் மேலேயும் நிறைய புகார் இருந்தனாலதான் அவரையும் விலக்கி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மா அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது. நாங்க ஒரு மாற்றுத்திறனாளி. நான் இந்த மாதிரி கல்யாணம் அவங்கள பற்றி அவதூறாக பேசுனது வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 1000 உதவிகள் என்ன பண்ணாலுமே இன்னைக்கு தாவேக்கால வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது நம்மளோட தாவேக்கா மட்டும்தான். எங்களுக்கு ஒரு அணியை போட்டு எங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும், எல்லாருமே கட்சியில் இணைந்து தளபதிக்காக எல்லா மாற்றுத்திறனாளியுமே இன்னைக்கு இன்னும் வெளியில் அதிகப்படியாக வரணும்னு நினச்சி நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து பல உதவிகளை பண்ணுறது கல்யாண அன்னை மட்டும்தான். அவர்கிட்ட இன்னும் அதான் மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட இன்னும் நாங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே போனால் இன்னும் வந்து இறங்கி வந்து எங்களுக்கு நல்லபடியாக பதில் சொல்வாரே தவிர தங்கச்சின்ற வார்த்தைக்கு யாரையுமே ஒரு வார்த்தை கூட சொன்னது கூட கிடையாது. அவருக்கு வந்து இந்த மாதிரிக்க சொன்னதை வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி அமைப்பிலேருந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் வந்து அவர் அதான் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்கள கட்சியில் வந்து ஒரு பேர் சொன்னால் இன்னும் அவர் வந்து அதிகப்படியாக தான் அவர் வளருவாரே தவிர என்றைக்குமே அவர் குறைஞ்சி போக மாட்டார். அவரை மாதிரி ஒரு நல்ல உள்ள மதுரையில் கிடச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எல்லாருமே. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பயணிக்கிறோன்னா எல்லா தாவேக்கால இருந்து எல்லா பெண்களுக்குமே அவர் வந்து ஒரு அண்ணனா தங்கச்சியாக மட்டும்தான், ஒரு பெத்த தாய்க்கு வந்து ஒரு பிள்ளையாக தான் இருப்பாரே தவிர யாருக்குமே ஒரு முறை வச்சோ எந்த ஒரு இதுவுமே அவர்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. அவரை மாதிரிக்கு ஒரு நல்ல உள்ளம் மதுரையில் இன்றைக்கி வந்து பேசப்படுறாங்கன்னா அவர் இன்னும் வந்து மேலும் மேலும் பல உதவிகளை வந்து எல்லாத்துக்குமே செய்வாங்கன்ற நம்பிக்கை
எங்களுடைய எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னும் நாங்கள் அவரை நல்லா வாழ்த்துறோமே தவிர அவருக்கு குறை கூறுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட்டச் செயலாளர் பதவிக்கு வந்து 5 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. எல்லாருமே இங்கே காசு வசதிலாம் உள்ளவங்க கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். நிறைய பேர் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் கூட அப்படி தான் இருக்காங்க பசங்க. அது இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்படுற பசங்க தான். அவங்க சொல்கிற மாதிரி ஜாதியின் அடிப்படையிலலாம் போஸ்டிங் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எல்லா ஜாதி மக்களுமே எங்கள் இதில் இருக்காங்க. அப்படி இவங்க சொல்கிற மாதிரி இருந்திருந்தா எங்கள் அண்ணாவோட ஜாதி என்னதோ அவங்களோட, அதாவது மாவட்ட செயலாளர் கல்யாணம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேஸ்ட் என்னதோ அதுவே இருந்திருக்கலாமே. இப்போ நாளாக வந்திருப்பேனா இல்லை எங்களை விட கீழே உள்ளவங்களாம் வந்திருப்பாங்களா? இது வந்து இவங்களாம் தூண்டுறாங்க. ஜாதி அப்படின்றத வந்து கொடுத்து இவங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்த பார்க்குறாங்க. நாங்கள் இதை வந்து கடுமையாக தண்டிக்கிறோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.